cinemaplusnews.com. நிச்சயமாக அவர் பெரிய அளவில் வருவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை இருக்குது. எனக்கு முழுமையான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெமோ பாக்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெமோ ஸ்கிரிப்டை சொன்னார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீன் வந்து எனக்கு அட்லி வந்து சொன்னான். இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன். நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, சும்மாறா நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாவே நீ எப்படி பார்க்குறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, அதில் பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு நீ சும்மா கீழ்றா அப்படின்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறையா சிரித்தேன், ரசித்தேன், நிறையா மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில் கலர்ஸ் எல்லாம் அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கேங்க பொண்ணு வேஷம்லாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்யராஜ். அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொன்னார். அப்படியா, ஓகே நல்லா இருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு ஓகே அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 monthsன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தார். நான் ஒரு 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்போ ஒரு 10 months எனக்காக வெயிட் பண்ணார். நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி, இது நம்மளை பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, உஷாராக இருக்கணும்டா சிவகார்த்திகா இந்த மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது. இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையோட பொறுமையாக இருக்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும்போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில். நமக்கு அப்படியே யாரோ இங்கே வந்து குத்திட்டே இருக்கும், யாராவன் ஏய் அப்படின்னு என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சுது. சரி ஓகே, அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு சொன்ன ஒரே காரணமாக தான் அடுத்த 1 year வந்து பாக்கி கையில் கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான். நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக 24AM ஸ்டுடியோஸ் வந்து நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட்டப்லாம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அவர் பேரில் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த மொமெண்ட்டுக்கும் இவ்வளவு கிரியேஷனுக்கும் இவ்வளவுக்கும் அத்தனைக்கும் மெனக்கெட்டவர் உண்மையான அந்த தயாரிப்பாளர் RD ராஜா சார் தான். அவர் தான் ப்ரொடியூசர். நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி வச்சுருந்துருக்கவே மாட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு FM ஸ்டேஷனில் உட்காந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம். லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அனிருத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி நான் அப்படி தான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. பட் அவருடைய மெனக்கடல் தான் இது. நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு யோசிச்சது உண்மைதான். நம்ம ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் யோசிச்சேன். எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து உங்களால் இங்கே ஏற்றி விடப்பட்டவன் தான். எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சி. நான் காமெடினா நடித்தா போதும், எனக்கு வந்து எப்படியாவது போய் பெரிய பெரிய படங்கள் சேர்ந்து எல்லா ஹீரோஸையும் பெரிய டேரக்டர் சொல்லி ஒரு காமெடினா நடிச்சணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய அங்கீகாரத்தை நான் எடுத்துக்கிட்டு எனக்கு அதில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் எனக்கு மெரினாவில் ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட்டிவாக இருந்தது. மெரினாவிலேருந்து
ராஜா அண்ணன் பழக்கம் எனக்கு. அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக ஆரம்பித்தது. அப்போ கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ராஜா அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா சண்டை போட்டுருவார். அது யாராக இருந்தாலும். அவர் லைஃப்பில் கெரியரில் சண்டை போடாமல் இருக்க ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுதான் எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் எல்லாமே பெருசாக செய்யணும்னு நினைப்பேன். அண்ட் ராஜானோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கர் சார். நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார், அவரோட 1 hour பேசணுன்னா அதில் மினிமம் 5 தடவை சங்கர் சார் பேர் வரும். சங்கர் சார் படத்துலலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான். அந்த பாட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கர் சாரோட இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்கும். அவருக்கு எல்லாமே ட்ரீம் பிக். அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா, நான் பறக்க ஆசைப்படுறேன் நினைக்கிறேன், நீ எதுக்கு நடக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே இருக்கும். ஸோ பெருசாக யோசிங்கன்றதான். அப்போ இதை விட இதை தயாரிக்கிறது கரெக்டான நாள் இருக்கவே முடியாதனால அவர்கிட்ட கொடுத்தேன். பட் அவர் நினச்சிருந்தா இந்த படத்தை வெறும் 10 கோடி ரூபாயில் எடுத்து 20 கோடி ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சு செட்டில் ஆகிருக்கலாம் இந்த படத்தில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அது எப்படி வியாபாரம் ஆயிருக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் ரஜினி முருகன். பட் அப்படி நினைக்கல. இந்த படம் பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தாண்டி இது வந்து எவ்வளோ கரெக்டான வேல்யூ அடிஷன் இருக்கணுங்கிறதுல ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது சார் சொல்கிறார் வளரும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பார்க்குறது அவர் வந்து ஒளிப்பதிவின் பிதாமகராக தான், ஒரு காட்ஃபாதராக தான் பார்க்குறோம். PC ஸ்ரீராம் சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. PC சார் வந்து ஓகே மரியாதைக்காக மீட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நினச்சிருந்தேன். பண்ணும்போது இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் எல்லாம் சொன்ன மாதிரி இமீடியட்டாக நான் படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கும் பாக்கிக்கும் வெளியே வந்து நம்பிக்கையே இல்லை. என்ன பாக்கி சும்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, நம்பலாமா, அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்றாரு. ஒருவேளை டவுட்டாக இருக்குல்ல உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆச்சரியம். எங்களை நம்புறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பட் PC சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெமோ ஆக்சுவலாக ஒரு குட்டி ரெமோவாக இருந்தது. ஒரு சங்கர் சாரோட பட ரெமோ அளவுக்கு மாறினது PC சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ PC சார், நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம், அது இவ்வளோ பெருசாக ஆயிருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது படம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசித்து ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி பொறாமப்பட்டது காரணம்லாம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்புக்கெலாம் அவ்வளோ நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் PC சார் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், நானே லவ் ஆயிடுவேன் அப்பப்போ. சே அது நீ தான்டா அப்படின்னு இருக்கும். அது எனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து பொண்ணு வேஷம் போட முடியுமா அப்படின்றதெல்லாம். ஒரு 8 மேக்கப் டெஸ்ட் போட்டோம். 8 மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது வீட்டாலேருந்து சான் ஃபுட்டும் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகலை. அதாவது நான் திரும்பி நின்னா கூட கண்டுபிடிச்சலாம் அது சிவகார்த்திகேயன் தான், அப்படி இருந்துச்சு பிகினிங்கில் இருந்த மேக்கப்லாம். அப்புறமா தான் வந்தாங்க நிக்கி, ரேச்சல் அண்ட் அனு மேம். இவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட். என்ன நீங்கள் அந்த பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க 3 பேர் தான். ஃபுல்லாக அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி. அண்ட் அதை விட உண்மையிலே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாக பிடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 days பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணேன் நான். அதில் அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அப்போல்லாம் நினச்சிக்குவேன், சே நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் அதெல்லாம் ஈஸியாகினது வந்து இவங்க எல்லாரும் தான். இப்படி பண்ணால் இது வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொன்றா சேர கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஆச்சு. ஓகே லுக்கு பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங் போர்ஷன்லாம் எடுத்துட்டோம். ஷூட்டிங்க்கு இந்த கேர்ள் கேரக்டர் போட்டு ஃபஸ்ட்டு டே வந்து மேக்கப்லாம் முடிஞ்சோன்னே எனக்கு வெளியே வர பயம். அந்த ஊர்லெல்லாம் பொண்ணுங்க அப்படியே மறைஞ்சிருந்தே எட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி எட்டி பார்த்து சும்மா வாமா வெளியே வாமான்லாம் கூப்பிடாதீங்க, இருங்க நான் சொல்லி இருங்க கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவாக இப்படியே வந்து நின்னேன். PC சார் இப்படியே பார்த்தாங்க, ஐயோ அப்படின்னாங்க. ஐயோவா போச்சா, அப்போ ஏற்கனவே வேறு ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இதுக்கு வேறு மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு PC சார் என்னை ஃப்ரேமில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஓகேன்னா அந்த முதல் நாள் வந்து எப்படி இந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும்னே தெரில, எப்படி பண்ணாலும் அது வேறு மாதிரி இருக்காது, இது என்னவா இருக்கும், இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரில. அண்ட் இந்த 42 நாள் நடித்து முடிச்சப்பறம் இப்படி வர முடியல. எது பேசினாலும் ஹலோ ஹாய் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறீங்களா, ஒரு 20 நாள் பிரேக் கொடுங்க,
கொஞ்சம் டைம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்டில், அப்புறமா வரேன் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி பண்ணது இது. அண்ட் பட் இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு நான் அதிகமாக கோவப்பட மாட்டேன், நான் இரிட்டேட் ஆக மாட்டேன், பட் அதெல்லாம் இதில் வந்து போச்சு. டக்குன்னு ஏதாவதுன்னா சுருக்கு நீர் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் லாஸ்ட் டே வந்து யூனிட்டில் எல்லாரும் கிளாப் பண்ணி அமிச்சாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம ஆக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து ஆக்டர் ஆகிட்டேனான்லாம் தெரியாது, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுக்கு பாக்கியராஜோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இதுலேயே வந்து அண்ணலரசு மாஸ்டர்லாம் உள்ளே வரும்போது இதில் எப்படி ஃபைட் பண்ண போகிறோம், இந்த கேரக்டர் எல்லாமே பண்ணோம் பேசிக்காக. ஓகே, நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா ஐயோ சரி ஓகே பரவாயில்ல. ஸோ மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது அதோட டெக்னிக்ஸை குட்டி குட்டியாக சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு அப்படின்றது தான். அந்த மாதிரி கமலக்கண்ணன் சாராக இருக்கட்டும், முத்துராஜ் சாராக இருக்கட்டும், ரூபனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட இன்புட் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. பட் இது ஃபைனலாக எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் தான் பார்த்து சொல்ல போகிறீங்க. பட் நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல இதை பண்ணிட்டோம் அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோடனே லவ் இதில் நிறையா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லவ் படம் இருந்ததுன்னா இதுக்கு மியூசிக் போடணுன்னா அது கண்டிப்பாக அனிருத் தான் வேணும். ஸோ நான் அனி சார்ட்ட வந்து சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பண்ணுறேன் சார்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் கதையை கேட்டுட்டு பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அண்ட் அனிருத் அவரை பற்றி எப்படி சொல்கிறது, நான் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய வெல்விஷர், என்னோடய பிரதர் எல்லாமே அவர் தான். இன்றைக்கி அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. தேங்க்யூ, இப்படி ஒரு பையனை வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு, எங்களுக்கு ஃப்ரெண்டாக கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஏன்னா இந்த ஏஜில் வந்து இவ்வளோ பெரிய பணம், பேர், புகழ்லாம் கிடைச்சா எப்படி வேணால் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னமும் அப்படியே நாங்கள் 3 டைமுக்கு முன்னாடி அணியை நான் மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கிற அனிருத் தான் இது நட்பையும் அப்படியே வச்சிருக்கு. அவர் ரேஞ்சுக்கு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காரு. இல்லை நான் இந்த படம்லாம் பண்ண முடியாதுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், அப்படி கிடையாது, நான் பண்ணுறேன், நான் எப்போ கேட்டாலும் கதையே கேட்காம படம் பண்ணுறேன்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கை தான் நான் நல்ல ப்ராஜெக்டை தேடி கொண்டு போய் அனிருத்தை கொடுக்கணும்னு சொன்னது. தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி கீர்த்தி சுரேஷ், ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபஸ்ட் ஆள் நான் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாண்டே சார், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு வந்துடும் அப்படின்றதான். இது வரைக்கும் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அது ஒன்று அப்படின்றதான். இன்னொன்று பேர் எதுக்கு ரிப்பீட் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தோம். சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் உண்மையிலே அந்த இன்னொரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த இவனும் நான் தான். நானும் கேட்டேன், நான் வேறு யாராவது ஹீரோயின் இருந்தால் சொல்லுங்கள், அழகாக இருக்கணும், உங்களை மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஒரு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படிலாம் கூட கேட்பேன் நான். அதை பற்றிலாம் வருது. பட் அண்ட் வேறு ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். அண்ட் நிறைய பேர் நோ சொன்னாங்க. நோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அவங்க கதை கேட்கல, அவங்களும் ஃபோன் பண்ண உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கும் ஒரு பெரிய இது வேணும். ஏன்னா யோசிச்சிருக்கலாம், இல்லை கதை கேட்டிருக்கலாம். இதெல்லாமே நம்பிக்கை தான், எல்லாமே ஒரு டீம் அப்படின்னு யோசிக்கிறது தான். தேங்க்யூ கீர்த்தி. அண்ட் அது மாதிரி சதீஷ், மொட்டராஜேந்திரனா, யோகி பாபுன்னு இது ஒரு டீம். இந்த மாதிரி இது எல்லாமே ஜாலியாக இருந்தது. இது இன்னைக்கு இப்படி ஒரு லான்ச்ன்றது நான் நிஜமாக எதிர்பார்க்கல. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு லோகோ வருது, சுற்றி எல்இடி டிவி அப்படின்றதெல்லாம். அண்ட் ராஜாண்ணா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறது இல்லாமல் எங்களையும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இந்த ஏவிலாம் வந்துச்சுல்ல, அதில் வந்து ஒரு டோனில் சொன்னாங்க எல்லாருக்குமே, த மேன் ஆஃப் அப்படிலாம் சொல்லி. அந்த மாதிரி ராஜான்னு சொல்லலாம், ஹி இஸ் மேன் ஆஃப் சர்ப்ரைசஸ், ஆர்டி ராஜா அப்படின்னு. எப்பவுமே ஃபோன் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ், சிவா பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்க சிவா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவார். பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்களா, அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இப்போ அதுக்கப்புறம் மோகன் ராஜா சார் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோடனே அப்படி தான், சிவா 9 தான் ஹீரோயின் அப்படின்ட்டு வச்சுருவார். அப்படின்றதுக்குள்ளே இருக்க மாட்டார் லைனில். அடுத்து திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, சிவா ஃபகத் தான் வந்து இந்த இதில் படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க, இந்த ஒரு நிமிஷம் ஃபகத்திட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஃபகத் 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 தேங்க்யூ ஃபகத், சூப்பர் 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 அப்படின்னு வச்சுட்டு யோசிப்பேன், இன்னும் இது இப்படி இருக்குன்னு. இப்படி தான் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட வந்து எல்லாமே பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தரோட அசோசியேட் ஆகிருக்குது எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம், இன்ஸ்பைரிங் எல்லாமே சொல்லலாம். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ராஜானை வந்து ப்ரமோஷன் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவரோட ஐடியாஸை வந்து ஏற்றுக்காமல்
அதை ரிஜெக்ட் பண்ண எல்லாரையுமே பார்த்துருக்கேன். நிறைய மேடைகள் வந்து அவர் நிற்க வேண்டிய மேடைகள்லாம் அவர் நிற்காம போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நான் ஒரு 7 வாட்டி அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அந்த சங்கர் சார் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சினிமாவுக்கு சின்சியராக இல்லாதவங்கள சினிமா தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி. அது வந்து பலார்னு அரைஞ்சு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்தேன், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றதை தாண்டி எவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்கிறதான். அதே மந்திரத்தை கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வர ராஜான்னு அவர் கூட இருக்கிற எல்லாரும் உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றி. நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த விஷயம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நேமை நான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தூக்கி இப்படி என்னை வைக்கிறது தான். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ சார் உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் லிரிக்ஸ் எழுதின என்னுடைய நண்பர், என்னுடைய பிரதர் விக்னேஷ் சிவன், உங்களுக்கும் தேங்க்ஸ் பிரதர். அவர் வந்து நிறைய மாசாக எழுதிடுவார் லைன்ஸ்லாம். நான் இது வேணுமா இது வேணுமா இது வேணும், சும்மா இருங்க சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் அனிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வேணுமான்னு கடைசி வரைக்கும் கேட்டிருப்பேன், நீ ரிலீஸ் வரைக்கும் விட மாட்டேன், நீ இந்த லைனுக்கே வராதுன்னு சொல்லி என்னை விட்டுட்டுலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீதர், ஐயப்பன், உதய், விவேக், ஆனந்த், நவநீதன், தர்ஷன், இவ்வளோ பேரும் இதில் ஒரு பெரிய பார்ட். எல்லாருமே அவங்கவுங்கள பங்கை எங்கேயோ இருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே மேடைக்கு வரல, வேறு வகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இது ஒரு தேங்க்ஸ் மீட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இது நாங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது முதல் படமே இப்படி ஒரு பெரிய முயற்சின்னும் போது இவ்வளோ பேருடைய நம்பிக்கையும் சப்போர்ட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இது சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு விட்டுருவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னொரு 2 or 3 monthsக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அதுதான் லேர்னிங் நினைக்கிறேன். அதில் நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா ஓகே கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கோம், இல்லை இந்த இடத்துல பெட்டராக இருக்கலாம்னு சொன்னால் இது அடுத்த படத்தில் இன்னும் திருத்திக்க முயற்சி பண்ணுவோம், நானாகட்டும் பாக்கியாகட்டும் எல்லாமே. பட் ஒரு சின்ன ஒரு உத்தரவாதம் தர முடியும், இது ஒரு க்யூட்டான ஃபிலிமாக இருக்கும். உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ணாமல் அழகாக வந்து ரசிச்சுட்டு போகிற ஒரு படமாக இருக்கணுன்றதுக்காக முழு உழைப்பையும் போட்டிருக்கோம். ப்ளீஸ் எங்கள் எல்லாரையுமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து போன வருஷம் உங்களெல்லாம் ரஜினி முருகன் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். நடுவில் மீட் பண்ணுற அளவுக்கு சூழல் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் ஆசைப்படுறது எல்லாமே நினச்ச விஷயங்களை ஸ்ட்ராங்காக இறங்கி செய்யணுன்றது மட்டும்தான். எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. நான் ஒரே படத்தில் வந்து கடை நிறையா சம்பாதிச்சு போகணுன்றது, நல்ல காசு வருது சம்பாதிக்கிறேன் எல்லாமே. பட் அதை தாண்டி என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அதில் நிறைய கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் தாண்டி 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 வரணும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வரும்போதெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஓகே தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மக்கள் இன்னும் தயாராக இருக்காங்க, அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும், உண்மையாக உழைச்சா தட்டி கொடுக்கறதுக்கு இங்கே நல்லவங்க இருக்காங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியிலையும்ன்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த 2 நம்பிக்கையோடையும் இன்னும் முன்னாடி போகிறோம் எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி யாரும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. நிறையா பார்த்தோம், நிறையா பண்ணோம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெமோ அண்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் மோகன் ராஜா சார் டைரக்ட் பண்ணுறாங்க, நான் நடிக்கிறேன். அண்ட் தேர்ட் ப்ராஜெக்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான். அதை நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அண்ட் இந்த 24AM ஸ்டுடியோஸோட தேர்ட் ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் 3, இதோட ஸ்கிரிப்ட் எழுதினது வந்து இந்த ப்ரொடியூசர் ஆர்டி ராஜா சார் தான். அவரே எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் எங்களுடைய கிரியேட்டிவ் சைடில் பெரிய சப்போர்ட்டாக இருந்த பிரபு ராதாகிருஷ்ணன் அவர் தான் டிரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் ஹீரோவாக நடிக்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நிவின் பாலி ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ என்னுடைய நண்பர், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், நிறையா சப்போர்ட் பண்ணுறவர். ஸோ அதை இந்த இடத்துல இங்கே இருக்க பெரியவங்க முன்னாடி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அண்ட் ராஜாண்ணா உங்களுடைய இந்த தேர்ட் ப்ராஜெக்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணும், எங்கள் எல்லா சார்பும் இந்த விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 3 அதில் வந்து நிவின் பாலி ஹீரோ, பிரபு ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன், அண்ட் ஆர்டி ராஜாண்ணா அவருடைய ரைட்டிங் ஸ்கில் அதில் காட்ட போகிறாங்க. ஒன்ஸ் அகைன் ஹார்டி விஷஸ். தேங்க்யூ. பொண்ணுங்களை எவ்வளோ கலாச்சிருக்கீங்க நீங்கள், எங்கள் கஷ்டம் புரியுதா இந்த படம் பண்ணது? அப்படியாங்க கலாச்சதுக்கா இல்லை கஷ்டம்? இல்லை டெஃபினட்டாக புரிஞ்சுதுங்க. நான் அதை வீட்லேயும் நிறையா சொல்லிட்டேன். நான் பொண்ணுங்களை இனிமேல் வந்து கிண்டல் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் படத்தில் பண்ணுவோம் நிறையா. அப்புறம் நாங்கள் எப்படி கிளாப் வாங்குறது? அது அங்கே பாருங்க, அவங்க ஏதோ தப்பு இல்லை அப்படின்றாங்க பாருங்க. இப்போதான் கிண்டல் பண்ணீங்க. அதான் ஐயோ பண்ணிட்டேன், நான் இன்னுமே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இதில். சரி ஓகே. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாருமே சொன்னாங்க லைக் ஹவு பியூட்டிஃபுல் யூ வேர் அப்படின்னு. அவ்வளோ அழகாக இல்லை, பியூட்டிஃபுல்னு முன்னாடி சொல்கிறதெல்லாம் கூட ஓகேங்க. ஒரு நாள் நாங்கள் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம், மானிட்டர் பார்த்துட்டு இருந்தோம், எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் இடுப்பு கிள்ளிட்டு ஓடிட்டாங்க. ஆஹா,
எனக்கு என்ன அதுலனா எனக்கு இடுப்பு கிழினது கூட பிரச்சனை இல்லை, அவ்வளவு காஞ்சு போயிருக்குது இங்கே யாரா நீ வாடாயா முன்னாடி. ஸ்பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இந்த இடுப்பு கிள்ள மாட்டுற தவிர? இல்லை, நிறைய பேர் ஃபஸ்ட்டு அங்கே யாராவது புதுசாக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் போது கேஷுவலாக பார்ப்பாங்க. நாங்கள் வைசாகில் ஷூட் பண்ணோம். வைசாகில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டீமில் இருக்க எல்லார்ட்டையுமே வந்து கேட்பாங்க, ஹீரோயினா எவரு எவரு அப்படின்னு. அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன பேர் சொல்கிறதுன்னு. என் ஹைட்டுக்கு என்ன அனுஷ்கா தங்கச்சின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. பேசும்போது மாட்டிக்குவோம் இல்லையா, அதனால தெரிஞ்சிடும். அது வாயை மட்டும் திறந்துடக்கூடாது. ஆமாம். அண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸாகவே என் பொண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. அவங்க வந்து ரெமோ ஆண்டினே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் ஷூட்டிங் வந்துட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி ரெமோ ஆண்டிகிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசியே ஆகணும்னுவாங்க. நான் ஒரு நிமிஷமான இந்த காதில் இருக்க ஃபோன் இந்த காதில் மாற்றி குரலை மாற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பேன். என்ன நடுவில் அப்பா வாய்ஸ் வருது அப்படின்னு. ஐயோ, அப்பாவுக்கு இந்த வாய்ஸ் வர்றதே பெரிய விஷயமா, நீ கொஞ்சம் நேரம் வைமா ஃபோன் அப்படிலாம். ஓகே, வை ரெமோ அப்படிங்கிற டைட்டில் வந்து யார் சூஸ் பண்ணது, எதுக்காக? இல்லை, இதுக்கு டைட்டில் என்ன வைக்கிறதுன்னு தெரில. இது கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்கணும் இல்லை ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நிறைய பேர் இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணவர் வந்து ஐயோ அவர் நான் சொல்லாம விட்டேன், நம்மளுடைய நெருப்புடா புகழ் அருண்ராஜா காமராஜ் தான். அவர் ஒர்க் பண்ணார். அப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து யார் டைட்டில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு 25,000 ஆன் ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னா அப்படின்னு போயிட்டு வாருங்கள் போங்கள் இப்படிலாம் எழுதிட்டு வருவாங்க. அவங்க டே டைட்டில் யோசிங்களா ஏன்னா அப்படி பண்ணுறீங்கன்னு. இது மாதிரி அருண்ராஜாக்கு அனௌன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு iPhone 6s 128 GB அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். வாங்கி கொடுக்கல, அது வேற விஷயம். அப்படின் போது இவன் தான் சொன்னான் ரெமோ அப்படின்னா. ஏன்டா ரெமோ சொல்கிற அப்படின்னா, அந்த கேரக்டர் எப்படி ஒரு டிஸ்கிரேஸில் போய் தானே லவ் பண்ணோம், கதைக்கு செட் ஆகுதுல்ல அப்படின்னா ரெமோ சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் ஏற்கனவே ஹிட்டான நேம் இது, ஆல்ரெடி எல்லாருக்குமே ரீச் ஆன ஒரு நேம்ன்றதுனால அப்படி அமைஞ்சது தான் இந்த ரெமோ. எல்லாருக்குமே டக்குன்னு கேட்கும்போது பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ரோமியோ அந்த இதில் தான் வரணும், வரட்டி லவ் பண்ணுறவர் தான் அப்படின்றது தான். ஸோ ரெமோ அப்படின்றது டக்குன்னு கேட்சியாக இருந்தது. ஒரு பெரிய ஹிட் படத்துலேருந்து ஆல்ரெடி ஒரு ஹிட்டான விஷயம், அது ஆல்ரெடி ஹிட் அது, அதனால் அதை வைக்கலான்றது தான். ஸோ அவருக்கும் அருண்ராஜா காமராஜ் இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சு இதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லிடலாம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். எல்லா ஹீரோஸுமே வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக நம்ம பொண்ணா எப்படி நடக்காது அப்படின்னு. என்ன தான் நீங்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் எந்த ஒரு பாயிண்டில் சரி பரவாயில்ல பொண்ணை நடிச்சிருவோம் அப்படின்னு வந்து தோணுச்சு? இல்லை, இது கதையில் வந்து நான் இப்படி வேஷம் போட்டு போகிறேன்றது படத்தில் இருந்த ஒரு ரீசன் தான், இல்லைன்னா மாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு லுக் டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 74 கிலோவில் இருந்தேன். நான் இப்படி வரும்போது இப்படி இவ்வளோ பெருசாக இப்படி நடந்து வந்தேன்னா எனக்கே பயமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடம்பு வந்து கம்மி பண்ணணும், செஸ்ட் வந்து ப்ராடாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணுன்றதுக்காக முதல்ல ஜிம்மை கட் பண்ணேன். ஒரு 6 மாதம் அந்த சைடே போகக்கூடாதுன்னு. முன்னாடிலாம் போவியான்னு கேட்கக்கூடாது, அப்பப்போ போவேன், அதையும் கட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வெயிட் குறைக்க வேண்டியது. ஏன்னா என்ன ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப ஹியூஜாக இருந்தது. கீர்த்தியோட நடந்து வரும்போது யார் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை அது. அதனால உடம்பு குறைக்கணும்னு அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோ குறைச்சி பார்த்தேன், 5 கிலோ குறைச்சி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. 6, 7, 8, 9, 10 கிலோ குறைச்ச அப்புறம் தான் ஓகே ஓரளவுக்கு பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ அந்த லுக் டெஸ்ட்டை வச்சு டிசைட் பண்ணது தான் இது பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச லுக் டெஸ்ட்டில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகணும்னா பண்ணியிருக்க மாட்டேன். 10 கிலோ திரும்ப எப்படி கொண்டு வரதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுருப்பீங்களா? சாப்பிடுங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் எல்லாத்தையும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அதுக்கு பிசி சார் தான் பெரிய ரீசன். ரொம்ப ஒல்லியாக இருக்காரு, அவருக்கு பிரேக் கொடுங்க ஒரு 25 days, அவர் நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏற்றிட்டு வந்தால் தான் நான் ஷூட்டிங் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசி சார் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன் 2 வேளை. வெரி குட். அதுக்காக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக புதுசாக 3 முஸ்லீம் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சி வைத்தேன். டெய்லி ஒரே வீட்டில் கேட்க முடியாதுன்றதுனால இன்னைக்கு பிரியாணி வருமா, நாளைக்கு வருமா, நாளைக்கு வருமா அப்படின்றது தான் அப்படி அமைஞ்சதான். அண்ட் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அது மட்டும் சொல்லிக்கிட்டா. அது வேறு யாருக்கும் இல்லை, நான் வேற எங்கேயும் சொன்னதில்லை. என் ஒய்ஃப் ஆர்த்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த நான் த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு என் மூஞ்சை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நான் த்ரெட் பண்ணிட்டு வந்து நான் மூஞ்சை கழுவும்போது என் மூஞ்சை பார்க்கவே மாட்டேன். எப்போவுமே இப்படி மூஞ்சை கழுவிட்டு இப்படியே போயிடுவேன், இப்படி ப்ரஷ் பண்ணிட்டு திரும்ப அது வேண்டுவேன். அந்த மூஞ்சை பார்த்து ஒரு 3 மாதம் வந்து வீட்டில் இருந்தாங்க. அண்ட் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன்றது தெரியும். நான் ஒரு 18-19 hours வேலை செய்யணும், வீட்டில் ஒரு 4-5 மணி நேரம் தூங்கலாம். குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க, அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. ஸோ ஆர்த்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி என்னுடைய மேக்கப் டீம் கணபதி அண்ணா, தெளினா அண்ணா, பாண்டி, கார்த்தி, இவங்களுக்கெல்லாம். அண்ட் கணபதி அண்ணாக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா
நிக்கி மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என் பொண்ணை கூட அப்படி பார்த்துக்கிட்டது கிடையாது. பட் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு கணபதி அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு பொறுமையாக அதை பண்ணணும். அதை அழகாக பண்ணி என்னை பத்திரப்படுத்துக்கு. ஏன்னா இதில் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்கள் டெய்லி ஷேவ் பண்ணி ஒரு பாயிண்ட் மேலே இந்த இடத்துல ஒரு சில இடங்கள்லாம் மீச க்ரோத்தே போயிடுச்சு, வரவே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த புருவெல்லாம் திடீர்னு எடுத்ததுனால இது வளர்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாகும் அப்படின்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக என்ன இதுக்கு கொடுக்கணும், என்ன எப்படி ட்ரீட் பண்ணுன்றதெல்லாம் பார்த்து பண்ணது அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். என்ன அழகாக பேம்பர் பண்ணிட்டாங்க ஒரு குழந்தை மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.